நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் மாறணும்னு நினைப்பீங்க. பட் உங்களோட சுற்றி இருக்கவங்களோட கமெண்ட்ஸு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸு இதெல்லாம் கேட்டு ஃபெடப் ஆகி உங்களோட ஒர்க்கில் ஸ்லோ டவுன் ஆவீங்க. அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறது? இந்த நியூ இயருக்கு அந்த டிப்ஸை கற்றுக்கலாமா? அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குருவோட ஆசிரமத்தில் ஒரு சீடர் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தாராம். உடனே அந்த குரு கேட்டாராம், என்னப்பா ஏன் நீ இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அந்த சீடன் உடனே சொன்னாராம், குருவே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா யுத்திகளையும் நான் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணி நான் சிறந்த ஒரு மனிதனாக வரணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. நீ இந்த பண்ணாத, இது நடக்காது, அது செய்யாத, அது போகாத, எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுக்கும்போது நான் ரொம்ப டவுன் ஆயிடுறேன். திரும்ப நான் ஒரு 50% போட்ட ஹார்ட் ஒர்க்லேருந்து குறைஞ்சி திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது குருவே? எனக்கு இது தெரியவே இல்லை, நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாராம். உடனே அந்த குரு சொன்னாராம், போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவனும் போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அதில் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்காரு. உப்பை கலந்துட்டு இப்போ இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடிச்ச உடனே தூன்னு அவன் துப்பியிருக்கான். காரணம் ரொம்ப கரிப்பு. ஏன் துப்பிட்ட அப்படின்னு கேட்டார். இவ்வளோ உப்பு கரிக்குதே, நான் எப்படி அதை குடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். ஓகேவான்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி நேராக ஒரு குளக்கரைக்கு இட்டுன்னு போயிருக்காரு. அதே 2 ஸ்பூன் உப்பை குளத்தில் போட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ போய் அந்த தண்ணியை குடினாராம். தண்ணியை குடிச்சு பார்த்தலாம், இந்த தண்ணி நல்லா இருக்கே, அதே 2 ஸ்பூன் உப்பு தானே இங்கே போட்டேன், அப்போ எப்படி உனக்கு கரிக்கலன்னு கேட்டாராம். இது குளம் பெரிய குளம், அதனால அந்த 2 உப்பை அது என்ன பண்ணிச்சு, டிசால்வ் பண்ணி கரைச்சிருச்சு. அதனால எனக்கு அந்த உப்புனோட கரிப்பு தெரியல குருவேனாராம். இதுதான், இந்த 2 ஸ்பூன் உப்பை நம்மளால வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. எல்லாரோட கமெண்ட்ஸ், நெகட்டிவிட்டி தான் இந்த 2 ஸ்பூன் உப்பு. நீ உன்னோட மனசை ஒரு குவளையா, ஒரு டம்ளர் தண்ணியா வச்சிருக்கும் போது அது உனக்கு கரிக்கதான் செய்யும். உன் மனதை ஒரு பரந்த குளமா வச்சுக்கோ. எது இருந்தாலும் அதை கரைச்சி உள்ள விட்டுட்டு அடுத்த வேலையை நோக்கி நீ போயிட்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இந்த 2 ஸ்பூன் உப்பு கொடுக்கக்கூடிய கரிப்பு தவிர்க்கப்படும். ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நம்ம லைஃப்ல அந்த மாதிரி தான். அதை நம்மளால வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. 4 பேர் எவனா ஒருத்தர் நம்மளை பத்தி குறை சொல்றதுக்குனே சொல்லி தான் இருப்பாங்க. ஆனா அது நம்ம மனதை எப்பயுமே ஒரு குளம் போல் வைத்திருக்கும் பட்சத்துல வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஈஸியா நம்ம டைல்யூட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த நியூ இயர்ல இருந்து நீங்களும் உங்க மனசை ஒரு குளம் போல் வைத்திருக்கிற பட்சத்துல உங்களோட சக்சஸை யாராலையும் தடுக்க முடியாது.